திரு ஜென்ராம், இங்க அரசியல் கட்சிகள் தங்களுடைய பரப்புரைகளில் அதிக அளவில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? விமர்சனங்களுக்கா அல்லது வாக்குறுதிகளுக்கா? உங்களுடைய அப்சர்வேஷன்? இல்ல, விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாங்க. அது மட்டுமே அவங்களுடைய பிரச்சாரத்தில் இடம்பெறல. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் அல்லது வளர்ச்சிக்கான பணிகள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது, கேரளாவில் இடது ஜனநாயக முன்னணி செஞ்சிச்சு, மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி பேசினாங்க. அவங்க பேசினதுக்கு பிறகு அவங்களுடைய அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோங்கிற வாக்குறுதிகளை பற்றி பேசினாங்க. அதற்கப்புறம் வந்த விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாங்க. தங்களுடைய செயல்பாட்டுக்கு தடையாக இருந்த விஷயங்களையும் எதனாலெல்லாம் இன்னும் வேகமாக செயல்பட முடியவில்லைங்கிறத பற்றியும் பேசினாங்க. இது எல்லாமே வளர்ச்சியோடு தொடர்புடைய விஷயங்கள் தான். வளர்ச்சிங்கிறது எங்கேயும் தனியாக கை கால் முளைச்சி எங்கேயும் நிற்கல. எல்லாமே வளர்ச்சியோட தொடர்புடையது தான். வளர்ச்சியோட தொடர்புடையதை பற்றி பேசுவது எதற்காக? நாங்கள் செய்த வேலைகள்லாம் இவ்வளவு நல்ல வேலைகளை செய்திருக்கிறோம், அதனால எங்களுக்கு வாக்களியுங்கள்னு சொல்றதுக்காக. அதனால இதை பேசி வாக்குகளையும் கேட்குறாங்க. அதாவது வாக்கு சேகரிப்பதை தவிர அரசியல் கட்சிகள் வேற எதையுமே செய்யாது. செய்வது எல்லாமே முறைகேடுகளாகத்தான் செய்யும் அப்படின்னுலாம் அரசியல் கட்சிகளை 100% புறந்தள்ளுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது. அவங்க தான் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு கூட நிற்கிறாங்க. அவங்க தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தீர்வு காண்பதற்காக திட்டங்களோட வர்றாங்க, சட்டங்களை கொண்டு வர்றாங்க. இந்திய ஜனநாயகத்தை அவங்க தான் நடத்துறாங்க. அதுல போதாமைகள் இருக்கு அல்லது தவறான முறைகேடான விஷயங்கள் அவங்க செய்யறாங்கன்னா அதையெல்லாம் கண்காணிப்பதற்கும் திருத்துவதற்கும் இந்திய அரசமைப்புக்குள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன் வேலை செய்யல, அந்த இன்ஸ்டிடியூஷன் சீர்குலைந்து போய் கிடக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குதுன்னா அதையும் நீங்க அது ஏன் அப்படி இருக்குங்கிறதை பற்றி பேசணும். ஓகே, இப்போது இந்த மாதிரி தீமைகள்லாம் கண்ணு முன்னாடி இருக்கு அப்படிங்கிறத பேசுவது ஏதோ இப்போ டிஆர்கே கூட சொன்னார்ல திருமங்கலம் ஃபார்முலான்னு. 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஓட்டுக்கு காசு கொடுத்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அவர் இப்ப மேசிவா நடக்கல அப்படின்னு ஒப்பீட்டளவுல இப்ப அது மோசமா இருக்கு அப்படின்னு வேண்டுமானால் பேசலாம். அது என்ன ஒப்பீட்டளவுல பேசுறது? அப்படி ஒரு தொடக்கம் இல்லாம இருந்திருந்ததுன்னா இப்ப இந்த மேசிவான ஸ்கேலுக்கு வந்திருக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக எனக்கு தோணுது. அது போக லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம இருக்கும்போது துண்டு துண்டா அவர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாருன்னு பேசுவது சரியாக இருக்காது. தேர்தல் களத்துல லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. அது தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டிய அமைப்புகள் அந்த கடமையிலிருந்து தவறும் ஒரு சூழல்ல போட்டியிடும் அணிகள்ல அல்லது கட்சிகள்ல ஏதோ ஒரு கட்சிக்கு அல்லது தலைவர்கள்ல சில தலைவர்களுக்கு அவங்க சலுகைகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதை அப்படியே தாண்டி அதை பற்றி எதுவுமே நம்ம பேச முடியாம தள்ளி இங்க சிறிதும் பெரிதுமாக சின்ன சின்ன தவறுகள் நடக்குது இல்ல. அது எல்லாம் தான் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க வந்தவை அப்படின்னு பேசுறது. பாரபட்சத்தை எங்க அந்த மாதிரி நீங்க இந்த ஒரு விஷயத்தில் இப்படி தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொண்டது அரசியல் கட்சிகள்கிட்ட அப்படின்னா எதை உதாரணமா சொல்லலாம்? இதுக்கு முன்னால பேசின திரு பாலச்சந்திரன் சார் கூட பேசினாரு. தேர்தல் ஆணையம் எத்தனை புகார்கள் மேல நடவடிக்கை எடுத்தது அல்லது புகார்களே எத்தனை புகார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் அதுல இருந்து தொடங்கி வரிசையாக சொல்லலாம். யார் யாரு செய்தால் யார் யாரு முறைகேடுகளை செய்தால் அதை கண்டுகொள்ளாமல் விடுவோம், யார் யாரு செய்தால் உடனடியாக நடவடிக்கை பாயும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே இருக்குது. அதனால லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிறது இல்லை. குறிப்பாக அதுலேயும் இப்போ காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக இவங்க இருக்கக்கூடிய 2 அணிகளுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் கூட சுயேட்சைகளுக்கோ மற்றவர்களுக்கோ கிடையாது. நீங்க சுயேட்சைகள் தானே அப்படின்னு நீங்க பார்க்க முடியுமா? அல்லது சிறு கட்சிகள் தானேன்னு பார்க்க முடியுமா? அவங்க டெபாசிட் இழக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். ஆனா அவங்க அவங்களும் இந்த ரேஸ்ல தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் தானே. அப்ப அவங்களுக்கும் ஒரு நியாயமான இடம் கொடுக்கணும். லெவல் பிளேயிங் ஃபீல்டு அவங்களுக்கும் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை.
அந்த மாதிரி இல்லாத சூழல்ல ஒட்டுமொத்தமாக அது போன்ற ஓவராலிங்கை பத்தி பேசாம துண்டு துண்டாக பேசுவது சரியாக இருக்காது. ஓகே, இங்க இப்ப நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாமே தேர்தல் அரசியல் இருக்கும்போது தேசிய அளவுல மத்தியில் ஆளும் கட்சியை எதிர்க்கிறோம்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்க கட்சிகள் தங்களுடைய மாநில அரசியல் அப்படின்னு வந்துட்டா அதுல வேற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. அது யாருக்கு சாதகமாக முடியுது அப்படின்னு பாக்குறீங்க? மாநில அரசியல்ல வேறு விதமான நிலைப்பாடுன்னா இல்ல, அவங்க தங்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள்ல அவங்களுக்கு இப்ப மேற்கு வங்கத்துக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மாறுபட்ட பார்வை, மாறுபட்ட கருத்து இருக்கு. சோ அது ஒட்டுமொத்தமாக ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து அவங்க தடம் மாறுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல பாஜகவை எதிர்க்கிற புள்ளியில இருந்து அவங்க தடம் மாறுறாங்கன்னு நான் நினைக்கல. பாஜகவை கண்டிப்பாக 365 நாளும் எல்லா விஷயங்களுக்கும் எதிர்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இடையில அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அதுலேயும் எல்லா விஷயங்களுக்குமே எதிர்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சிஸ்டத்தின் தேவைகள் கருதி சிஸ்டத்தின்படி ரூல்ஸ் படி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அதை எதுக்காக நம்ம எதிர்க்கணும்? அந்த மாதிரி தேவைகள் எதுவும் இல்லை. அது போக அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான உறவு தொடர்பாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் போட்டு குழப்பிக் கொள்வதிலேயும் எந்த விதமான பலனும் இல்லை. அது போக இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது அப்படின்னு சொல்றதும் கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது, சட்ட ரீதியாக அது தவறாக இருந்தால் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் நடவடிக்கை தானே வரும். அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அது வந்து ஜெனினா நடக்குதுன்னு தானே அர்த்தம். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருந்த ஒரு ஸ்கீமுக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு நெருக்கடி வந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்துட்டு அவங்க வந்து அட்வான்ஸா கொடுக்குறாங்க. அந்த 10,000 ரூபாய் கேஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அவங்க ஒரு லோன் கொடுக்குறோம், லோனுக்கு முதல் இன்ஸ்டால்மெண்ட்டாக முதல்ல அவ்வளோ பேருக்கும் அட்வான்ஸாக 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லோன் தொடர்பாக ஃபார்ம் கொடுக்கல, அது கொடுக்கல, அதனால நீங்க கொடுக்காததுனால 10,000 திருப்பி கொடுங்கன்னு திரும்ப ஒரு ஃபார்மலா ஒரு லெட்டரை போட்டுட்டு அதோட அந்த அரசு அப்படியே அதை கைவிட்டுடுச்சு. அந்த 10,000 கொடுத்தவங்க டிஆர்கே என்ன சொல்றாருன்னா அதுவும் மக்களின் வரிப்பணம் தானே, இங்க திட்டம்ன்ற பெயர்ல கொடுக்கிற பணமும் மக்களுடைய வரிப்பணம் தானே, அப்படின்னா அது ரெண்டத்தையும் ஒன்னா இது அப்படியே தொடரும் இல்லையா மற்ற மாநிலங்கள்ல அப்படின்னு கேட்கிறாரு. பாலா, இது ஏற்கனவே இருந்த திட்டத்தை அதுல வழக்கமான இன்ஸ்டால்மெண்ட்ல 3 இன்ஸ்டால்மெண்ட்ல சேர்த்து கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு, ஸ்கீமுக்கு அலாட் பண்ண ஃபண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாமே இதுல இருக்கு. புதிதாக அவங்க அதுல எதுவும் செய்யல. கூட 2000 ரூபாய் கொடுத்த கோடை காலத்து சிறப்பு தொகைங்கிறது தான் புதிதாக வந்தது. அந்த 10,000ங்கிறது கடன், சரி, அரசு கொடுக்கக்கூடிய கடனுக்கான அறிவிப்பு. அது அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அது 2 லட்சம் ரூபாய் கடனோ அல்லது வேற ஏதோ 1 லட்சம் ரூபாய் கடனோ, அது கடன் தொடர்பாக அடுத்த முன்னெடுப்புகள் என்ன எடுத்தாங்க? எதுவும் இப்ப 10,000 ரூபாய் கொடுத்தது தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தது புதுசு அப்படின்னா கோடை காலத்துக்கு கொடுத்த 2000 ரூபாயும் புதுசு இல்ல, முன்னாடி கோடை காலமே வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல. அங்க தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாலேயே இது முடிஞ்சிடுச்சு இல்ல, தேர்தல் அறிவிப்பு வரைக்கும் காத்திருந்தாங்களா? ஆனா எதிர்கட்சிகள் அப்படியான ஒரு பார்வை தானே முன்வைக்கிறாங்க. இது தேர்தலை ஒட்டி செய்யப்பட்ட ஒரு விஷயம், ஏற்பாடு அப்படின்னு தான் அதை பாக்குறாங்க. தேர்தலை ஒட்டினா நீங்க எதை எப்போது செய்ய அனுமதிப்பீர்கள், எதை அனுமதிக்க மாட்டீங்கிறத பற்றி எந்த தெளிவும் இல்லை. அதனால அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வர்றாங்க. நீங்க ஒரு பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அவங்களுடைய அரசியல் ரீதியான பயணத்தை எல்லாம் முடிச்சிட்டு அவங்களுடைய சுற்றுப்பயணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மாநிலத்தின் தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செயல்பட்டு இருந்ததுன்னா எப்படி ஜென்யூனஸ் அங்க எதிர்பார்க்க முடியும்? முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு ஜென்ரம்.